லேடீஸ் ரூ. 100 கூட டெய்லி நம்ம கையை நம்பி இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் குறைஞ்சது டெய்லி ரூ. 100 வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு மை சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்களில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரொம்ப 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 லாபம் தரக்கூடியது இட்லி மாவு. இப்போ நிறைய லேடிஸ் வந்து வெளியில் வேலைக்கு போகிறனால இட்லி மாவு கடையில் வாங்குறது அவங்க விரும்புறதில்ல. வேறு வழி இல்லாமல் தான் அதை வாங்குகிறாங்க. நீங்கள் இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி சத்து மாவு வந்து நவதானியங்களை செய்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியும் செய்து கொடுக்கலாம். சத்து மாவாட்டும் செய்து கொடுக்கலாம். நிறைய நவதானியங்கள்லாம் வாங்கி, சிறுதானியங்கள்னு சொல்கிறாங்களே இப்போ, அதெல்லாம் வாங்கி நீங்கள் சத்து மாவு செய்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப லேடிஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. நவதானியங்களில் செய்த இட்லி மாவு, தோசை மாவு இது மாதிரி கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விரும்பி வேலைக்கு போகிற லேடிஸ் மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வயசானவங்க எல்லாருமே வாங்குவாங்க. ஸ்நாக்ஸும் இது மாதிரி நவதானியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வாங்குவாங்க. அதே மாதிரி கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இதெல்லாம் வீட்டிலையே செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு சொல்லி வாங்குவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். குளியல் பொடி செய்து கொடுக்கும்போது அதையுமே ரொம்ப பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவாங்க. இந்த பொடி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா குளியல் பொடி மட்டும் இல்லை, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதே மாதிரி நெய், வீட்டிலே செய்த நெய் கூட இப்போ நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதே மாதிரி செக்கு எண்ணெயும் எல்லாரும் இப்போ ஆர்கானிக் ஐட்டம்னு சொல்லி வாங்குகிறாங்க. இப்போ இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடியில் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்துடும். வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லா ஐட்டமுமே அதில் வந்துடும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எடுக்கும்போது இந்த 3 ஐட்டமே அதில் வந்துடும். வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஐட்டம். இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப லாபகரமானது. நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நெய்யும், வீட்டில் செய்த ப்ரிப்பேர் பண்ண நெய் இப்போ எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாங்குகிறாங்க. செக்கு எண்ணெயும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. செக்கு எண்ணெய்ன்னு சொல்லும்போது நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது போக ஹேர் ஆயில் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் வாங்குகிறாங்க. ஹேர் ஆயில் நீங்கள் ரொம்ப வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க. தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தேங்காய்யில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப லாபகரமான ஒரு இது. எண்ணெயில் எடுத்துட்டிங்கன்னா ஹேர் ஆயில் மட்டுமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் கடை எடுத்து தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருந்தே பண்ணலாம். கடை எடுக்கும்போது நமக்கு ரொம்ப துணி தைக்க வரலன்னா வாடகை கொடுத்தே சரியாக போயிடும். இது வந்து கொஞ்சம் துணி வந்தாலும் வீட்டில் இருந்தே தைக்கும்போது ரொம்ப லாபகரமானது. அதே மாதிரி தான் டியூஷன் சென்டரில் வச்சு தான் டியூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருந்தே நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ, 1 டிகிரி தான் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்தாறு 10th வரைக்கும், இல்லாட்டி வந்து +2 வரைக்கும் அந்த மாதிரி டியூஷன் எடுக்கலாம். சிற்றுண்டி கடை இது ரொம்ப 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 நல்லது. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இட்லி, தோசை, டீ, வடை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப லாபகரமானது. இதுவும் அதே மாதிரி தான். கடை வாடகைக்கு எடுத்து பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சு, அதில் ஒரு சைடில் ஃப்ரெண்டு பக்கத்தில் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லாபகரமாக இருக்கும். கடையில் பண்ணும்போது கடை வாடகை எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கும்போது லாபம் கொஞ்சம் கிடைச்சாலும் அது கடை வாடகை கொடுக்கறதுலே ரொம்ப போயிடும். அப்படிங்கும்போது ரொம்ப லாபம் கிடைக்காது. உங்கள் வீட்டில் இட வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இடம் போதும். இட வசதி இருக்குன்னா இந்த சிற்றுண்டி கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக யூடியூப் சேனலுக்கு லக்கும் வேணும், டேலண்ட்டும் வேணும். நீங்கள் இந்த எல்லா இதில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அது கூடவே நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் யூடியூப் சேனல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இன்கம்மை